ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சுண்டல் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக தாளித்து பண்ணுறதை விட இந்த பொடி போட்டு நம்ம சுண்டல் பண்ணோம்னா ரொம்பவே ருசியாக வரும். இந்த பொடியை சுண்டலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு இல்லை, எந்த வகையான பொரியல் பண்ணாலும் இதை போட்டு நம்ம பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல இந்த சுண்டல் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிறகு அந்த சுண்டல் பொடியை வச்சு கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு. இது எல்லாத்தையும் முதல்ல கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல, கொஞ்சம் வறுத்துக்கலாம். இதை இப்போ காரத்துக்கு வத்தல் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 வத்தல் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொரியலுக்காக இந்த பொடி பண்ணுறீங்கன்னா இது கூடவே கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்காக நான் சுண்டல் செய்கிறதுக்காக தான் இந்த பொடி பண்ணுறேன். சுண்டலுக்குனால நான் மிளகும் சீரகமும் சேர்க்கலை. அவ்வளவுதான், நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை, இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சா போதும். இப்போ நமக்கு சுண்டல் பொடி தயார். இதை வச்சு எப்படி நம்ம சுண்டல் பண்ணுறதுன்னு இப்போ அடுத்து பார்க்கலாம். இங்கே நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். நைட்டே ஊற போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, 1 பிடி அளவுக்கு பெருங்காயத்தூள், கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு. நீங்கள் பொடிக்கு அரைக்கும் போதுலேயே உப்பு போட்டு அரைக்கனாலும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச சுண்டல் பொடியை சேர்த்துடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா 2 பரட்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா நீங்கள் சேர்த்துக்கலாம். இறக்கும் போதில் கொஞ்சமாக மல்லி இலை. அவ்வளவுதான், சுவையான சுண்டல் ரெடி. இந்த 2 ரெசிபியுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.